ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப பிகினருக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான 5 விஷயம். என்ன டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டில் செல் பண்ணி பை பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு 5 விஷயம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா, டிமேட் அக்கௌண்ட் எப்படி பேங்க்குக்கு அக்கௌண்ட் தேவைப்படுதோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே என்ன தேவைப்படும் அப்படின்னா, முதல்ல டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஆன்லைன்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் அக்கௌண்ட். இது ஜீரோ தான். இதேமாதிரி நிறையா இருக்குது. எஸ்பிஐ செக்யூரிட்டி அப்படின்னு நிறையா இருக்குது. உங்களுக்கு எதில் அக்கௌண்ட் தேவையோ நீங்கள் அதில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டாவது என்எஸ்சி வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்எஸ்இ இப்படியே நீங்கள் டைரெக்டாக கூகுளில் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜுக்கு நீங்கள் போயிடுவீங்க. இந்த பேஜுக்கு வந்தோடனே என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரியும் 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று பிஎஸ்சி, இன்னொன்று என்எஸ்சி. இந்த பெருவாரியாக இந்த ட்ரேடர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த என்எஸ்சியில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. அதில் நெஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் 1700 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு. இதில் டெய்லி 50 கம்பெனி தேர்ந்தெடுத்து நெஃப்டின்னு சொல்லுவாங்க. சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். பங்குச்சந்தை நிலவரம் என்ன, சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நெஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருவாரியாக யாருமே கவனிக்கிறது இல்லை. சரிங்களா? இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1700லேருந்து 50 கம்பெனியை தேர்ந்தெடுத்து டிரைவ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஸ்டாக் நல்லா போயிட்டுருக்கோ, இந்த 50ல் ட்ரேட் பண்ணணும்னா பண்ணலாம். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் 50 இருக்குது, மிட் கேப் இருக்குது, அப்படி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எதில் தேவையோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி, சரிங்களா, ஸோ காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதில் என்எஸ்சி பிஎஸ்சின்னு இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி என்எஸ்சிலையும் லிஸ்ட் ஆகிருக்கலாம், பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆகிருக்கலாம். இப்படி வந்த உடனே மூணாவதாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, லிவரேஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட் உங்களுக்கு தெரியணும். இங்கே என்ன போட்டிருக்கு, 9492 போட்டிருக்கா. அப்படி நான் இந்த ஸ்டாக்கை பை பண்ணணும் அப்படின்னா எனக்கு 9492 ரூபா வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இல்லை, அவ்வளோ ரூபாயும் உங்களுக்கு தேவையில்லை. 2 விஷயம் இருக்குது. ஒன்று, சரிங்களா, லிவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று லாங் டேர்ம். லாங் டேர்ம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லிவரேஜ் கிடையாது. சரிங்களா? இங்கே லாங் டேர்ம் அப்படின்னு இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே கீழே அமௌண்ட் காட்டுது பாருங்கள், மார்ஜின் ரிக்வயர்டு அப்படின்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா, இதில் என்ன அமௌண்ட் இங்கே காட்டுதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே பே பண்ணணும். இன்ட்ராடே அப்படின்னு இருக்கும். இன்ட்ராடேக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இது என்னென்னா, அன்னைக்கே வாங்கி நீங்கள் அன்னைக்கே விற்றுறணும். இந்த இடத்துல 5xன்னு சின்னதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் திரும்பியும் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுதேன். 5x அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் 1000 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் 5000 ரூபாய் வரைக்கும் ஷேரை வாங்க முடியும். இந்த ஷேர் வாங்குறதுக்கு 9000 சம்திங்கில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு 6800 ரூபா சம்திங் இருந்தாலே போதுமானது தான். சரிங்களா? இது மூணாவது முக்கியமான விஷயம். இன்னொன்று, நம்ம எல்லாத்துக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, நாலாவதாக எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், இந்த ஸ்டாக் எவ்வளோவில் இருக்குது, இந்த மாருதி அப்படிங்கிற ஸ்டாக் எவ்வளோவில் இருக்குது அப்படின்னா, இதனுடைய சார்ட்டுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா இதில் 1 டே இன்னும் ப்ரீவியஸாக நடந்த டேயோடது இருக்குது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியும், இந்த ஸ்டாக் 9492 நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு 500 ரூபா தள்ளி 10,000 ரூபாய்க்கு நம்ம 10,000 ரூபா வரும்போது விற்றுட்டோம் அப்படின்னா நமக்கு 500 ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இன்ட்ராடே, அதாவது அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கும்போது நீங்கள் டைரெக்டாக இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் பண்ணலாம். உங்கள்கிட்ட எந்த ஷேருமே வேண்டாம். இந்த ஷேர் சரியும், அதாவது தொடர்ந்து மாருதி நல்லா ஏறிட்டுருக்கு, இங்கே ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை தொட்டுருச்சு, திரும்ப கீழே இறங்கும், 9492க்கு கீழே இன்னும் வரும் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை டைரெக்டாக நீங்கள் செல் பண்ணலாம். அப்படி கீழே இறங்கிட்டு இருக்கும்போது, அதாவது அந்த ஸ்டாக் கீழே இறங்கும், இறங்க இறங்க ப்ராஃபிட். ஏன்னா நீங்கள் 100 ரூபாயில் செல் பண்ணுறீங்கன்னா 99 98 கீழே, ஏன்னா டைரெக்டாக செல் பண்ணியிருக்கோம், அதுக்கும் உங்களுக்கு மார்ஜின் இவ்வளோ இருந்தால் போதும். சரிங்களா? ஆனால் இதில் நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ அன்னைய டேக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் ஆகிடணும். பைனா கூட நீங்கள் அதாவது பை பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. சரிங்களா? செல் பண்ணியிருந்தீங்கன்னா அன்றைக்கே க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும்.
அப்போ 5வது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த முக்கியமான விஷயந்தான். என்ன அப்படின்னா, இப்போ நான் இன்ட்ராடேல வாங்கிட்டேன் சரிங்களா, 1898 நான் நினச்ச மாதிரி அது வந்து ப்ராஃபிட்டில் போகலை அப்படின்னா, நீங்கள் திரும்ப இந்த அமௌண்ட்டை கொடுத்து ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 8000 சம்திங் நீங்கள் கொடுத்துட்டு சரிங்களா, 8000லாம் இருக்காது, 7000 சம்திங் அமௌண்ட். ஏன்னா 1898 கழிச்சிங்கன்னா 7000 சம்திங் அமௌண்ட் இருக்கும். அதை நீங்கள் கழிச்சிட்டு ரிமைனிங் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணலாம் சரிங்களா. எதுக்கு, லாங் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஆனால் செல் பண்ணிட்டீங்க, இந்த 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. இந்த வீடியோ புரியல் தான் திரும்ப ஒரு வாட்டி கேளுங்க. நீங்கள் செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அது இன்ட்ராடேக்கு மட்டும்தான், அது அன்னைக்கே க்ளோஸ் ஆகும். இதையும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.